வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டி தாங்க. சிவன்மலை கோவிலில் வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் அதிசயங்கள் பலவே சொல்லலாம். அதில் ஒன்று தாங்க இந்த ஆண்டவர் உத்தரவு பெட்டி. ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் இதுவரைக்குமே வைத்துள்ள பொருள் என்னன்னு நமக்கு தெரியும். தற்போது வைத்துள்ள பொருளால் என்ன நடக்க இருக்குது என்பதை பற்றி தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கணுமா, மறக்காமல் நம்ம சேனலை பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு பிடித்த முருகன் பெயரை 3 முறை பதிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயத்துக்கு அருகில் தாங்க அமைஞ்சிருக்குது சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில். இங்கே பார்த்தீங்கன்னா மலை மீது உள்ள கோவிலில் ஆண்டவன் உத்தரவு பெட்டி ஒன்று இருக்குது. இந்த உத்தரவு பெட்டியில் சில குறிப்பிட்ட பொருட்களை வைத்து பூஜை செய்ய வேண்டும்னு பக்தருடைய சிலருக்கு கனவுல தோன்றுமா. தனக்கு வந்த கனவு பற்றி கோவிலுக்கு வந்து நிர்வாகிகளிடமே பக்தர் கூறினாலே சுவாமியிடம் பூ கேட்டுதாங்க. அதில் வெள்ளைப்பூ வந்தால் மட்டும்தான் பக்தர் சொன்னது உண்மைன்னு நிச்சயமாகும். இதையடுத்து பார்த்தீங்கன்னா பக்தர் சொன்னதை உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்வாங்க. சிவன்மலையில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் ஏற்கலப்பை, தங்கம், ரூபாய் நோட்டு, துப்பாக்கி, மண், ஆற்று மணல், தண்ணீர், உப்பு, பூமாலை, துளசி உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட பொருட்களை வைத்து பூஜை செய்யப்பட்டு இருந்திருக்கு. 2017ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதத்தில் இரும்பு சங்கிலி வைத்து உத்தரவாயிருக்குது. இதையடுத்து தான் ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் இரும்பு சங்கிலியுமே வைத்து பூஜை செய்திருக்காங்க. ஆண்டவர் உத்தரவு பெட்டி பார்த்தீங்கன்னா உடன் கண்ணாடி பெட்டிக்குள்ளே வைக்கப்படும் பொருள் இந்த சமுதாயத்தில் முக்கியத்துவம் பெறுதுன்னு பக்தர்களுடைய நம்பிக்கையாக இருந்து வருது. இதனுடைய தாக்கம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலத்திலுமே இருந்து வந்திருக்குங்க. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கேய தாலுக்காக்கு முத்தூர் அருகே இருக்கக்கூடிய வேல்பாளையம் பகுதியைச் சேர்ந்த எஸ் கோகுல்ராஜா என்ற பக்தருடைய கனவுல தோன்றி கைலாய மலையில் அம்மையாருடன் விநாயகருமே முருகனும் இருப்பது போன்றோம். இரு பக்கவாட்டிலும் பார்த்தீங்கன்னா அரோகரா, வீரபத்ர தெய்வ ஜாதகம், திருமாங்கல்யம் உட்பட 32 மதிப்புள்ள நாணயங்கள் வைத்து பூஜிக்குமாறு கூறியிருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பக்தருமே கோவிலுக்கு வந்து ஆண்டவன் தனது கனவுல உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜிக்க கூடிய படம் கூறியிருக்காரு. இதையடுத்து தான் சாமியிடமும் உத்தரவு பெற்று அந்த பக்தர் கூறிய படத்தையும் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜையும் செய்திருக்காங்க. தற்போது பார்த்தீங்கன்னா உலகத்தில் அன்பும் அரணும் சாத்தியம் 3மே குறைந்து விட்டதாகவும் அதை 3மே மீட்க போவதாகவும் மேலும் பார்த்தீங்கன்னா திருமண சுபகாரியங்கள் கைகூடணும், திருமண தடை அகலணும் குறிக்கப்படுதுங்க. சுபகாரிய நிகழ்வுகள் அதிகமாக நடக்க வாய்ப்பு இருக்குதாகவும் பொதுமக்களுக்கு நிறைய நன்மைகள் நடைபெறணும் இந்த கனவின் மூலம் பூஜை பொருட்களை பற்றியும் கூறியிருக்காங்க. திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயம் அருகே உள்ள சிவன்மலை ஆண்டவர் கோவிலில் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய கோவில் அருணகிரிநாதரால் பாடல் பெற்றிருக்குது. சிவன்மலை கோவிலில் சிறப்புகளை பார்த்தீங்கன்னா பிரசித்தி பெற்றது தாங்க ஆண்டவன் உத்தரவு பெட்டியுமே. நாட்டில் ஏற்படக்கூடிய இன்னல்களையுமே மகிழ்ச்சிகளையுமே முன்னதாக உணர்த்தும் விதமாக பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் இருக்கக்கூடிய மூலவருக்கு காரணமூர்த்தி என்ற பெயரில் அழைக்கிறாங்க. சிவன்மலை ஆண்டவர் பார்த்தீங்கன்னா பக்தருடைய கனவுல தாங்க குறிப்பால் உணர்த்தி அது சம்மதமான பொருளை உத்தரவு பெட்டியில் வைப்பது தோன்று தொட்டு இந்த கோவிலில் வழக்கத்தில் இருந்து வருது. பக்தருடைய கனவுல தோன்றி கூறிய பொருளும் பார்த்தீங்கன்னா பக்தர்களை கொண்டு மேற்படி பார்த்தீங்கன்னா பொருளை உத்தரவு பெட்டியில் வைக்கலாமா என சுவாமியிடம் அர்ச்சகர்கள் வெள்ளை இல்லைன்னா சிவப்பு பூ வைத்து உத்தரவு கேட்பாங்க. வெள்ளை பூ விழுந்துச்சுன்னா அனுமதி கிடைத்ததாக அர்த்தங்க, பொருள் மாற்றப்படுங்க. இதுவரையுமே இங்கே பார்த்தீங்கன்னா மண், துப்பாக்கி, ஏற்கலப்பைன்னு ரூபாய் நோட்டு முதல் நோட்டு புத்தகம், சைக்கிள், அரிசி, மஞ்சள்னு 2 இளநீர்கள் உட்பட தங்கம், சர்க்கரை, கணக்கு நோட்டு, பூமாலை, இரும்பு சங்கிலின்னு ருத்ராட்சம், 2 இளநீர்கள் என பல்வேறு பொருட்களை வைத்து இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பூஜை செய்திருக்காங்க. கடந்த டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி தாங்க திருவோட்டில் விபூதியும் ருத்ராட்சமும் திருப்புகழ் புத்தகமும் வைத்து பூஜை செய்யப்பட்டிருக்குது. இந்த நிலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் தாராபுரத்தை சேர்ந்த சபாபதி என்ற பக்தருடைய கனவுல வைக்கோல் வைக்க உத்தரவானது.
இதே இடத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடவர் உத்தரவு பெட்டியில் வைக்கோல் வைத்து பூஜையை செய்திருக்காங்க. இதை பற்றி கோவில் சிவாச்சாரியிடம் கேட்டபோது அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிவன்மலை ஆடவர் உத்தரவு பெட்டியில் எந்த பொருள் வைத்து பூஜை செய்யப்படுதோ அந்த பொருள் பார்த்திங்கன்னா சமீபத்தில் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தி வருதுதாங்க. இதனுடைய தாக்கம் பார்த்திங்கன்னா இனி வரும் காலங்களில் தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வைக்கோல் வைத்திருப்பது பார்த்திங்கன்னா தீவனம் சம்பந்தமாக நிகழ்வு நடக்க இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும்னு சொல்லியிருக்காரு. பார்த்தீங்கன்னா சிவன்மலை ஆடவர் உத்தரவு பெட்டியில் என்ன பொருள் மாற்றப்பட்டிருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த நிலையில தான் திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயம் மாரத்தளவு பகுதியைச் சேர்ந்த தங்கவேல் என்ற பக்தருடைய கனவுலும் கற்பூரமும் பிறமும் வைக்க உத்தரவாயிருக்குது. நிர்வாகிகளுமே ஆண்டவரிடம் உத்தரவு கேட்கப்பட்டு சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் தற்போது பார்த்தீங்கன்னா கற்பூரமும் பிறமும் வைத்து பூஜை செய்யப்பட்டு வருதுங்க. மாவட்டத்தில் காங்கேயம் வட்டத்தில் தாங்க சிவன்மலை அருள்மிகு சுப்பிரமணிய திருக்கோவில் அமைஞ்சிருக்குது. கொங்கு நாட்டில் பார்த்தீங்கன்னா வடநாட்டில் காங்கேயத்திற்கும் திருப்பூருக்கு இடையில் பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்குது. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா 496 படிக்கட்டுகளை கொண்ட ஒரு மலை கோயிலாக அமைக்குது. கடல் மட்டத்திலேருந்து பார்த்தீங்கன்னா 400 அடி உயரத்தில் அமைந்திருக்குதுங்க. இத்திருக்கோயிலுக்கு வாகனங்கள் செல்ல 2 கிலோமீட்டர் மலைப்பாதையை தார்ச்சாலையாக வழியாக செல்ல வேண்டுங்க. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா மிகவும் பழமையானதாகவும் சிவமோ ஸ்கந்தமோ வேறல்ல என்பதை உணர்த்துவதற்காக இந்த மலையை சிவன்மலைன்னு சொல்கிறாங்க. மூர்த்தி, தளம், தீர்த்தம், உத்தரவு என காரண பொருளால் பல்வேறு சிறப்புகளை பொருந்தியது தாங்க இந்த சிவன்மலை கோவில். இந்த மலையை பார்த்தீங்கன்னா சிவபெருமானோ இமயமலையை வில்லாக வளைத்து செல்லும் போது தான் அதிலிருந்து உயர்ந்த மூலிகைகள் விழுந்து நிறைந்த மாமலைன்னு சொல்லப்படுது. இந்த மலையானது முதல் யுகத்தில் பொன்மலையாகவும் 2ஆம் யுகத்தில் பார்த்தீங்கன்னா வெள்ளி மலையாகவும் அமைந்திருந்துச்சு. 3ஆவது யுகத்தில் தான் செப்பு மலையினும் கலியுகத்தில் கல்மலையாகவும் இருப்பதாக சொல்லப்படுது. புலவராக சுப்பிரமணியரும் வள்ளியுடன் ஒரே கருவறையில் திருமண கோலத்தில் காட்சியளிக்கிறாரு. பாட்டாளி என்ற கிராமமே பார்த்தீங்கன்னா சிவன்மலை அமைந்துள்ள பகுதியாக சொல்லப்படுதுங்க. பால்வளமிக்க வனத்தில் தான் கோவில் கொண்டுள்ள நல்ல மகை உடனமர சிரவணீஸ்வரர் மகனி சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைஞ்சிருக்குது. மலைச்சாரல பார்த்தீங்கன்னா திணைப்புடம் காத்து கொண்டிருந்த வள்ளியம்மையை தான் காதல் மனம் புரிந்து இங்கு முருகன் குடியேறியதாகவும் சிவன் திரிபுரத்தை அழிக்க மேருமலையை வில்லாக பயன்படுத்திய போது அதிலிருந்து சிதறிய பகுதின்னு இந்த மலை சொல்லப்படுதுங்க. பார்வதி மற்றும் அகத்தியர் சிவனை நோக்கி தவம் செய்த தலமாகவும் வள்ளிமலைக்கு சென்று வள்ளியை மனம் முடிந்த பிறகுதான் முருகன் வள்ளியுடன் இங்கு குடியேறியதாகவும் சொல்லப்படுது. இத்தலத்துல இருக்கக்கூடிய முருகன் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியராக வள்ளியுடன் காட்சியளிக்கிறாரு. இத்தலத்தில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பிரார்த்தனைகள் செய்யப்படுதுன்னா திருமண தடையும், குழந்தை பாக்கியம், தொழில் மேன்மைக்காகவும், நோய் பாதிப்பு என அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய அற்புத தலமாக இது அமைது. வக்கரக சன்னதியை 9 முறை நீங்கள் சுற்றி வழிபட்டிங்கன்னா எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் விடுபடலாங்க. சனி பகவானுக்கு தனி சன்னதி எழுந்திருக்காரு. மலை மேலே சுரோக நாயகி சமேத ஜரகேஸ்வரர் எழுதியிருக்காரு. காய்ச்சல் வந்தவங்க இந்த கோவிலுக்கு மிளகு ரசம் வைத்து பூஜை செய்து வழி உண்டாலே காய்ச்சல் நீங்கும் என ஐதீகமாக சொல்லப்படுதுங்க. இந்த கோவில் இருக்கக்கூடிய தனி சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா மற்ற திருத்தலங்களில் முதல் வழிபாடு முருகு பிள்ளையாருக்கு. ஆனால் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு தான் முதல் வழிபாடு நடத்தப்படுது. நவகிரகங்களில் அனைத்துமே பார்த்தீங்கன்னா சூரிய பகவானை பார்த்து நிற்குதுங்க. கோவிலில் இன்னும் ஒரு தனிச்சிறப்பு பார்த்தீங்கன்னா அணையாத தீபம் ஒன்று எரிந்து கொண்டே இருக்குதுங்க. நீங்கள் திருநள்ளாறு சென்று சனீஸ்வரனை தரிசிப்பதும் இந்த கோவிலுக்கு வழிபடுவதும் ஒன்றுங்க. சூரிய நாராயண கோவிலில் சென்று நீங்கள் சூரியனை தரிசிப்பதால் உண்டாகும் பலன்கள் அனைத்துமே இந்த கோவிலுக்கு நீங்கள் வழிபட்டால் உண்டாகும். சிவன்மலை கோவிலில் சிறப்புகளில் பார்த்தீங்கன்னா பிரசித்தி பெற்றது தாங்க ஆண்டவர் உத்தரவு பெட்டிங்க. மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்களுமே மகிழ்ச்சிகளையுமே முன்னதாகவே உணர்ந்த விதமாக இந்த தலத்தில் இருக்கக்கூடிய மூலவருக்கு காரணமூர்த்தி என்ற பெயர் அழைக்கிறாங்க. சிவன்மலை ஆண்டவர் பார்த்தீங்கன்னா பக்தருடைய கனவுல வந்துதாங்க தனக்கு இன்ன பொருளை வைத்து பூஜை செய்யுமாறு கூறுவாராம். அதன்படி பார்த்தீங்கன்னா சுவாமியிடமும் உத்தரவு கேட்கப்பட்டுதாங்க. உத்தரவானது குறிப்பிட்ட பொருள் ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படுதுங்க.
இன்னொரு பக்தருடைய கனவுல வந்து அடுத்த பொருளை சுட்டிக்காட்டும் வரையுமே பழைய பொருளை வைத்து கண்ணாடி பெட்டிக்குள்ள பக்தருடைய பார்வைக்காக வைக்கப்படுது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.